வணக்கங்க. இன்னைக்கு நாம சேலம் மாவட்டம் லத்துவாடி பின்னனூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ புதுப்பட்டு மாரியம்மன் கோயில் இருக்குதுங்க. இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்பா. வணக்கங்கப்பா. வணக்கம். இந்த கோயில் புதுப்பட்டி மாரியம்மன் கோயில் லத்துவாடி பின்னனூர் கிராமத்துல இந்த கோயில் நீங்க வச்சுதாங்கப்பா? நீங்க தான் வச்சீங்களா? எத்தனை வருஷம்ப்பா ஆகுது? 80 வருஷம் ஆகுது. புதுப்பட்டி மாரியம்மன் நீங்களே வச்சு சாமி கும்பிட்டீங்க. சரிங்கப்பா. நிறைய எல்லாம் ஜனங்கள் வந்தாங்க. சரிங்கப்பா. இந்த புதுப்பட்டி மாரியம்மன் சாமிக்கு நீங்களே பூஜை பண்ணுவீங்களா? நீங்களே பூஜை பண்ணுவீங்க. வருஷம் வருஷம் இதுக்கு நீங்க திருவிழா போடுவீங்க. எல்லாரும் வந்து பொங்கல் வச்சு சிறப்பா கொண்டாடுவாங்க. சரிங்கப்பா. இந்த புதுப்பட்டி மாரியம்மன் கோயில் அருகே ஒரு சிறப்பான ஆலமரம் இருக்குதுங்க. அப்பா, இந்த ஆலமரம் யாரு வச்சாங்க? அப்பா வச்சாங்க. அப்பா எத்தனை வருஷம் இருந்தாரு? அப்பா எத்தனை வருஷம் இருந்தாரு? 115 வருஷம். அவரு சிறந்த மூலிகை வைத்தியரு. நல்ல மூலிகை சாப்பிடுவாரு. 115 வருஷம் இருந்தாரு. இந்த மரம் அப்பா வச்சது. நீங்க வச்ச ஆலமரம் எது பாருங்க. இது வந்து அப்பா, இவருடைய அப்பா வச்சது. 115 வருஷம் முன்னாடி இவர் அத மரம் வச்சிருக்காருங்க. இவர் வந்து இந்த மரங்கள் வந்து அவருடைய மகன், அவரு பேரை கேட்கலாம். ஆமாங்கப்பா. பொன்னுசாமி. லட்சுமணன் பேரு கூப்பிடுறது பொன்னுசாமி. லட்சுமணன் பேரு கூப்பிடுறது பொன்னுசாமி. சரிங்கப்பா. நன்றிங்கப்பா. இந்த புதுப்பட்டி மாரியம்மன் லத்துவாடி பின்னனூர் கிராமத்துல இது இருக்குதுங்க. இது வருஷம் வருஷம் ரொம்ப திருவிழா போட்டு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. காட்டு பேரு சுமைதாங்கி காடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆலமரம் வந்து இந்த ஆலமரம் குறைஞ்சது ஒரு 150 வருஷம் இருக்குங்க. பாருங்க எவ்வளவு விழுதுகள் இது தாங்கி இருக்குது. ஆலமரம் போல் இருக்குது பாரு அப்படின்னு பழமொழியே இருக்குங்க. எவ்வளவு காத்துக்கும் மழைக்கும் ஆலமரம் அசையாதுங்க. இந்த கோயில் அருகே சிறப்பான 3 ஆலமரம் இருக்குதுங்க. இந்த